இன்றைய சாய்ச்சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் புத்தக பதிப்பாளர் அலையன்ஸ் சீனிவாசன். கடந்த 123 ஆண்டுகளுக்கு மேலாக புத்தகங்களை பதிப்பித்துக் கொண்டிருக்கின்ற நிறுவனம்னா தமிழில் அது அலையன்ஸ் மட்டுமே. ராமாயணம் ஒரு வெளியிடார், அதிலே கருணாநிதி பங்கேற்பதா என்று ஆச்சரியப்பட்டிருப்பீர்கள். இளைஞர் அங்கே வெளியிட வந்தது ஆச்சரியமில்லை, இதை வெளியிட என்னை வீரப்பமூரி அழைத்ததுதான் ஆச்சரியம். இந்த புத்தகத்தை வெளியிட்டவர்கள் அலையன்ஸ் பதிப்பகத்தார். அலையன்ஸ் என்றாலே காங்கிரஸ், திமுக இரண்டு கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள இந்த அலையன்ஸ் தான் ஞாபகத்திற்கு வரும். அதை வெளிப்படுத்துகின்ற வகையில் புத்தக வெளியீட்டாளர்கள் அந்த அலையன்ஸின் பெயரால் என்னை அழைத்து இதை வெளியிட செய்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 15,000க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ள அலையன்ஸ் சீனிவாசன் இந்த துறையிலே தாம் சந்தித்த அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் 123 வருட வரலாறை கொண்ட ஒரு புத்தக நிறுவனன்றது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை தொடங்கியவர் உங்கள் தாத்தா குப்புசாமியர். குப்புசாமியர் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் நினைவுக்கு வர்றதெல்லாம் என்ன? அவர் பற்றி நிறைய விஷயங்கள் எங்கள் அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் 85 பிஸ்னஸ்க்கு வந்தேன். ஸோ எங்கள் தாத்தாவோட பழகின கான்டெம்பரரிஸ் அந்த டைத்தில் நிறைய பேர் உயிரோடு இருந்தாங்க. அப்போ ஏஜ் குரூப் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அவங்க அத்தனை பேரும் எங்கள் தாத்தாவை பற்றி ரொம்ப உயர்வாக தான் பேசியிருக்காங்க. யாரும் ஒத்தராவது அவர் அப்படிப்பா இவர் எப்படிப்பா அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. எல்லாம் ஒரு ஹை ஒப்பீனியன் தான் கொடுத்துருக்காங்க அவரை பற்றி. எழுத்தாளர்களாகட்டும், வாசகர்களாகட்டும், எல்லாருமே அவரை எங்கள் தாத்தா அப்பான்னு தான் கூப்பிட்ருக்காங்க, பழகியிருக்காங்களே தவிர யாரும் ஐயா சாரு அப்படிலாம் கூப்பிட்டது கிடையாது. கிவா ஜெகநாதனுக்கு பார்க்க போனீங்கன்னா எங்கள் தாத்தா அவரோட ஒரு முதல் சன் மாதிரி வச்சுருந்தார் எங்கள் வீட்டுக்கு. எது எடுத்தாலும் கிவா ஜெகநாதனுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுப்பாராம். மற்ற எழுத்தாளர்கள்லாம் கூட கேட்பாராம், நீங்கள் என்ன ஜெகநாதனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்லுவாராம், கிவாஜாவை பற்றி யாருக்கும் இப்போ தெரியாது, பின்னால் தெரியும், அன்றைக்கி நான் உயிரோடு இருக்க மாட்டேன், அப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இது பின்னால் பாருங்கள், கிவாஜா எவ்வளோ உயரத்துக்கு வந்தார். கடைசி காலத்தில் 1985 நான் வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் கிவாஜாவுக்கும் ரொம்ப க்ளோஸ் அக்வைண்டன்ஸ் வந்தது. அப்போ அவரோட லாஸ்ட்டு டேஸ் வந்துடுச்சு. அப்போ கூட டெய்லி நான் அவரை போய் பார்ப்பேன். ஏதான ஒரு நாள் தவறி போச்சுன்னா கூட எனக்கு அவர் ஃபோன் பண்ணுவார். எழுந்து அவர் ரூம்லேருந்து ஒரு 25 அடி தள்ளி இருக்கும். அப்போ எனக்கு என்ன வயசு பாருங்க, அங்கேருந்து சீனிவாசா ஏன் வரல இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். தன்னோட 16th ஏஜ் இருக்கும் அநேகமாக. அவங்க அப்பாவோட ஏதோ மனஸ்தாபம், சொந்த ஊர் கோமல், நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருக்க கோமல். அங்கேருந்து தன்னோட ஒய்ஃப் அழிச்சிட்டு வந்துடுறார் சென்னைக்கு. இவருக்கே 16 வயசுனா பொண்டாட்டிக்கு எத்தனை வயசு இருக்கும் நினைச்சு? 4 முழம் துண்டு தான் இடுப்பில், வேறு எதுவும் கிடையாது. எங்கள் பாட்டிக்கு ஒரு மாற்று புடவை, 2 பேரும் சென்னைக்கு வந்தாச்சு. கையில் சல்லி நயா பைசா கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் நின்று இருக்கார். யாரோ சொல்லிருக்கா இது மாதிரி அங்கே வி கிருஷ்ணசாமி ஐயர்னு ஒரு ஃபிலந்த்ராபிஸ்ட் இருக்கார், அவரை பாருங்கோ நீங்கள். அவரை போய் எங்கள் தாத்தா பார்த்துருக்கார். பார்த்தா உடனே அவர் கொஞ்சம் ஏதோ ஒரு ஆதரவு கொடுத்துருக்கார். அப்போ இந்த வீட்டில் எடுத்து இங்கே பூந்து அவர் கொடுத்த ஒரு ஹெல்ப்பில் ஒரு சின்ன கடையை ஆரம்பிக்கிறார்.
ஜென்ரல் சப்ளைஸ் கம்பெனின்னு. இந்த குழந்தைகளுக்கு வந்து பேனா, பென்சில், இங்கு போட்டு கொடுக்குறது இதெல்லாத்தையும் வச்சு ஆரம்பிக்கிறார். அப்போது இந்த பசங்க வந்து ஜாஸ்தி அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது சார். இப்போ அப்போது ஹோல் மயிலாப்பூர் மாட வீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 5 தான் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருந்தது. ஒன்று அலையன்ஸ், இது ஜென்ரல் பப்ளிஷிங் கம்பெனி, அப்புறம் அலையன்ஸ் கம்பெனி ஆச்சு. அடுத்தது வந்து சம்பூர்ண சாஸ்திரி அண்ட் கோ, இந்த பட்டு புடவை. இதை மாதிரி ஒரு மொத்தம் ஏதோ இன்னும் ராவ் கடைன்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. மொத்தம் 5 கடை தான் இந்த ஹோல் மயிலாப்பூர்லேயே கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அந்த ஏஜ்லேயே எங்கள் தாத்தாக்கு வந்து நேஷ்னலிசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு. நேஷ்னலிசம் ஜாஸ்தியான உடனே அவர் என்ன பண்ணுறார், சின்ன சின்ன பாக்கெட் சைஸில் நேஷனல் லீடர்ஸை பற்றி புக்கு போடுறார். தாதாபாய் நவ்ரோஜி, அனந்தாச்சார்லு, இவங்களெல்லாம் பற்றி புக்கு போடுறார். போட்ட உடனே இட் வாஸ் வெல் ரிசீவ்டு அமாங் தி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அவர் தோன்றது, அப்போவே வந்து சின்ன சின்ன புக்கு ஆன்மீகத்துலேயும் போட்டு கொடுக்குறாரு. முருகன், விநாயகர் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன புக்கு மாணவர்கள். இதை ஏன் நம்ம பெருசாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தென் ஹீ ஸ்டார்டட் அலையன்ஸ் கம்பெனி. இது 1896 ஜென்ரல் சப்ளைஸ் கம்பெனி ஆரம்பித்தார். 1901 அலையன்ஸ் கம்பெனி ஆரம்பித்தார், ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு பப்ளிஷிங் கம்பெனி. ஒரு பக்கம் மகாத்மா காந்தி, இன்னொரு பக்கம் வந்து சுபாஷ் சந்திர போஸ், இவங்களோடெல்லாம் அவங்க தாத்தாவுக்கு தொடர்பு ஏற்படுத்திச்சுன்னா, தொடர்பு அதுக்கு காரணம் இந்த அலையன்ஸ் தான் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த நேஷ்னலிசம்னு சொன்னேனே, அப்போ இந்த வீடு எடுக்கிறச்ச இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் இருக்குது பார்த்தீங்களா? இப்போது அந்த ஃப்ளாட் வந்து முன்னாடி வந்து ஏவி ராஜகோபாலன்னு சொல்லிட்டு ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் இருந்தார். அதுக்கு முன்னாடி திவான் பகதூர் ரகுநாத ராவ்னு சொல்லிட்டு ஒரு டெப்டி கவர்னர் இருந்தார் வெள்ளக்காரன் காலத்தில். அவர் இருக்கச்சே 1884 வந்து உங்களுக்கு தியோசாபிக்கல் சொசைட்டி இங்கிலாண்டில் ஆரம்பிக்கிறாங்க. ஆல்காட் அவங்கெல்லாம் அன்னி பெசன்ட்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு வித்தின் 3 months அதோட ஹெட் குவார்ட்டர்ஸை இங்கிலாண்ட்லேருந்து சென்னை கொண்டு வந்துட்டாங்க, இந்தியாவுக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு அடையாரில் வந்து அவங்களுக்கு லேண்ட்ஸ்லாம் கொடுத்து அங்கே வந்து தியோசாபிக்கல் சொசைட்டின்னு ஆரம்பித்து ஆல்காட் மெமோரியல் ஸ்கூல் அதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அது 1885 ஆரம்பித்த உடனே 1885 வந்து அதோட ஃபஸ்ட் ஆனிவர்சரி வருது. அந்த ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி வச்சே அப்போ வந்து ஆல் இண்டியா லெவல்லேருந்து தியோசாபிக்கல் சொசைட்டிக்கு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு எல்லோரையும் கூப்பிட்றாங்க. அப்போ தாதாபாய் நவ்ரோஜி எல்லோரும் இங்கே வராங்க. அப்போ வச்சே அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சுதந்திர போராட்டமான சம்பந்தமான உங்களுக்கு இந்த தாக்கம் வந்து எழுச்சி, மக்களிடையே போராட்டம், இதெல்லாம் வந்து வெடிச்சுட்டே இருக்குது ஒவ்வொரு இடத்துல. பாம்பேயில், கல்கட்டாவில், அப்புறம் பார்க்க போனோம்னா பாம்பே, இது நாக்பூரில், டெல்லியில், எல்லா இடத்துலையும் நடக்கிறது. ஆனால் பாம்பேயில் நடக்கிறது டெல்லியில் தெரில, டெல்லியில் நடக்கிறது கல்கட்டாக்கு தெரில, அங்கே நடக்கிறது இங்கே தெரியல. ஸோ இது வந்து அப்படி பிரிஞ்சு கிடக்கு. அப்போ தாதாபாய் நவ்ரோஜி சொல்கிறார், திஸ் அ ஹை டைம் ஃபார் அஸ், நம்ம கூடி உட்காந்து பேசணும். இது இப்போ அப்போவே வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்திருக்காங்க எல்லோரும் இங்கே, அதனால் இங்கே நம்ம உட்காந்து பேசணும் அப்படின்னு. சரி, யார் வீட்டில் உட்காந்து பேசலாம் என்ன? ரகுநாதராவ் சொல்கிறார், எங்கள் வீட்டில் உட்காந்து பேசலாம். அதுதான் ரகுநாதராவ் வீடு, பக்கத்து வீடு தான் ரகுநாதராவ் வீடு. அவர் வந்து வீட்டில் வச்ச 16 பேர் மட்டும் ஆல் இண்டியா லெவல்லேருந்து அட்டன் பண்ணுறாங்க அந்த மீட்டிங்க்கு. அதில் வந்து 3 பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து அட்டன் பண்ணுறாங்க. ஜஸ்டிஸ் சுப்பிரமணிய ஐயர் ஒன்று, அதான் மகான் மணி ஐயர்னு சொல்லுவாங்க, அது ஒன்று. ராய் பகதூர் அனந்தாச்சார்லு, அப்புறம் ரெங்கைய நாயுடு அட்டன் பண்ண. அப்போ தான் அவங்க வந்து இது ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் எங்கே நம்ம நடத்துறதுங்கிறத வந்து ரெசல்யூஷன் போட்டு கையெழுத்து போடுறாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து உற்பத்தி ஆகிற இடம் இங்கே தான். காங்கிரஸ் பார்ட்டி வந்து காங்கிரஸ்னு ஒன்று உருவானும்னு சொன்னது ஹியூம். ஆனால் அந்த காங்கிரஸை வந்து ஃபஸ்ட்டு காங்கிரஸ், காங்கிரஸுங்கிறது வந்து பேரே கிடையாது சார், பார்ட்டி பேர்லாம் கிடையாது. காங்கிரஸ்னு என்ன அர்த்தம்? கெட் டுகெதர், கன்வென்ஷன், கூடுறது, இதுதான் காங்கிரஸ். ஃபஸ்ட்டு காங்கிரஸ் எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து இவங்க முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணுறச்சே அப்போ வந்து பூனாவில் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பூனாவில் இப்போ பிளேக் போக முடியாது, ஸோ பாம்பேயில் வச்சிடலாம். ஸோ பாம்பேயில் ஃபஸ்ட்டு கன்வென்ஷன் நடக்கிறது.
அதுலேருந்து வரிசையாக ஒவ்வொரு கான்ஃபரன்ஸாக நடக்குது வருஷம். சில வருஷங்கள்லாம் விட்டு போகும், அடுத்த வருஷம் நடக்கும். அதுதான் காங்கிரஸ், ஹரிபுரா காங்கிரஸ், திரிபுரா காங்கிரஸ், நாக்பூர் காங்கிரஸ், கல்கட்டா காங்கிரஸ், பம்பாய் காங்கிரஸ், சூரத் காங்கிரஸ், இது எல்லாம் எங்கள் தாத்தா புக்காக போட்டிருக்காரு. அப்படியா? இட் இஸ் அவைலபிள் நவ் ஆல்சோ. ஓ, அதாவது அப்போது இந்த காங்கிரஸ் அட்டன் பண்ணுறதுக்கோசரம் ஆல் இண்டியா லெவல்லேருந்து வர்றாங்கன்னா சும்மாவா சார்? அப்போ என்ன கூட்டம் இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே அப்போ சுதேசமித்ரன், ஹிந்து, நவமணி இந்த மாதிரி பேப்பர்லாம் இருந்தது. அப்போது இங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து அங்கே போவாங்க. அவங்களுக்கெல்லாம் தேசபக்தியோடு போவாங்க. அங்கே போயிட்டு ஒரு 3 நாள் கான்ஃபரன்ஸ் நடக்கும், அதை காங்கிரஸ் நடக்கும், அதை அட்டன் பண்ணிட்டு அதை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் பண்ணி பத்திரிகை கொடுப்பாங்க. பத்திரிகையில் எவ்வளோ செய்தி தான் போட முடியும் உங்களால்? குறிப்பிட்ட தான் போட முடியும். ஆனால் அத்தனையும் தொகுத்து எங்கள் தாத்தா கிட்ட கொடுப்பாங்க. அவர் அதை புக்காக போடுவார். அந்த மாதிரி எவ்வளோ போட்டிருக்கு. அப்போது 1885 ஸ்டார்ட் பண்ணுறார். 1896 எங்கள் தாத்தா இங்கே வர்றார். ஸோ இந்த வீட்டை எடுக்கிறச்சே அப்போ முன்னாடி இந்த திண்ணை இருந்தது பழைய பில்டிங்கில். அங்கே தான் உட்காந்து எல்லாரும் பேசுவாங்க. ஏன்னா ரகுநாத ராவ் பக்கத்தில் பில்டிங் வந்து அவர் டெப்டி கவர்னர். சும்மா அவர் வீட்டில் உட்காந்து பேச முடியுமா? அதனால் இங்கே உட்காந்து வாசலில் உட்காந்து பேசுவாங்க. அப்போ ராஜாஜி வருவார், சேலம் விஜயராகவாச்சாரியார், இந்த மாதிரி பெரிய 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 ஆட்கள்லாம், சத்தியமூர்த்தி, இவங்கெல்லாம் வாசலில் அந்த திண்ணையில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ எங்கள் தாத்தாக்கு அவங்க மூலமாக பரிச்சயம் வந்து பரிச்சயம் வச்சே நிறைய நேஷ்னல் லீடர்ஸை பற்றி எங்கள் தாத்தா புக்கை போட வச்சார். ஒரு புக்கு இல்லை, 2 புக்கு இல்லை. அந்த காலத்தில் வந்து நேஷ்னல் லீடர்ஸ் புக்ஸ் எல்லாம் முதல்ல தொடர்ந்து கொண்டு வந்தது எங்கள் தாத்தா தான். அதே போல் காங்கிரஸை பற்றி, அந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் இதுமாதிரி வரிசையாக கொண்டு வந்தார். இதில் என்ன ஒரு தமாஷை கேட்டீங்கன்னா, 1937 சுபாஷ் சந்திர போஸ் வந்து அப்போ 2 புக்கு எழுதுகிறார், ரிலீஸ் பண்ணிட்டார். ஒன்று வந்து இளைஞன் கனவு, ட்ரீம் ஆஃப் யூத். 2வது வந்து புதுவழின்ற புக்கு அவரோட ஸ்பீச்சஸ். மாணவர் மன்றங்களில் அவர் போய் பேசின அந்த காலத்தில் பெரிய தாக்கத்தை உண்டாக்கிட்டு அவரோட ஸ்பீச். அதில் ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இடத்துல சொல்லுவார், பட்டங்களும் பதக்கங்களும் பெறுவதனாலேயே ஒரு மாணவன் மனிதனாகிவிட முடியாது. அவனுக்கு தேச சேவை சிறிதளவேனும் இருக்க வேண்டும். இருந்தால்தான் அந்த மாணவன் மனிதனாவான். இல்லையேல் அவன் மனிதனிலிருந்து பிழன்று விடுகிறான். தேச சேவை வேணும் பாரு. தேச சேவைனா என்ன சார்? இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்கிறோம். அதே போல் தேசத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம எல்லா விஷயத்துலையும். அதுதான் அவர் சொல்கிறார். ஒவ்வொரு தேசபக்தனும் இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால்தான் தேசம் நன்றாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப அது மாணவர்களுக்குள்ள ரொம்ப தாக்கத்தை உண்டாக்கிட்டு. அந்த புத்தகத்தை தான் தமிழில் கொண்டு வந்தார் இல்லையா தாத்தா? அதை தான் தமிழில் கொண்டு வந்தோம். அதுவும் இளைஞன் கனவு, இந்த 2 புக்கையும் தமிழில் கொண்டு வச்சே அவருக்கு லெட்டர் எழுதினார் எங்கள் தாத்தா. அப்போ வந்து அவர் இங்கேருந்து தப்பிச்சுன்னு போயிட்டார். தப்பிச்சுட்டு போய் ஜெர்மனில் இருக்கார், ஆஸ்திரியாவில் இருக்கிறச்சே. அங்கே லெட்டர் பண்ண உடனே இப்போ 2 நாள் டிலே ஆகுது சார். அதுக்கு அவர் லெட்டர் எழுதார். ஐ எம் சாரி ஃபார் டிலேயிங் திஸ் ரிப்ளை. இந்த லெட்டருக்கு ரிப்ளை பண்ணுறது சொல்லிட்டு எழுதுறாரு. எழுதிட்டோ அதுக்கு இன்னொருத்தட்ட நான் சொல்லிடுறேன், அவகிட்ட நீங்கள் பேசிக்கோங்க ட்ரான்ஸ்லேஷனுக்கு சொல்லிட்டு லெட்டர் எழுதுறேன். ஸ்டில் வி ஹேவ் தட் ஒரிஜினல் லெட்டர் வித் அஸ். சுபாஷ் சி போஸ்னு கையெழுத்து போடுற 37 இந்த புக்கு கொண்டு வர்றாரு எங்கள் தாத்தா. இந்த புக்கு கொண்டு வந்த உடனே அப்போ அந்த நான் சொன்னேனே உங்களுக்கு மாணவர்களுக்குள்ளே பெரிய தாக்கத்தை உண்டாக்குறதுன்னு சொல்லிட்டு சுபாஷ் போஸ் தப்பிச்சின்னு போயிட்டார். இங்கேருந்து மாணவர்கள் கிளர்ச்சி ஆரம்பிக்கிறது. உடனே என்ன பண்ணாங்க, அந்த புக்கை பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார் எங்கள் தாத்தா வந்து அந்த புக்கை வந்து சிலோன், சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங் இந்த பக்கமெல்லாம் அனுப்பி வச்சிட்டார் அந்த புக்கை. அப்போ தான் சுபாஷ் சந்திர போஸ் சென்னைக்கு வர்றார். அவர் இந்த பக்கமெல்லாம் போயிட்டு சென்னைக்கு வர்றார். இங்கே வந்த உடனே எங்கள் அப்பா வந்து அந்த புக்கை கொண்டு போய் அவர்கிட்ட காமிக்கிறார். காமிச்சா உடனே அதுலேயும் புக்கை அவர் பார்க்கல. அப்போ தான் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். பார்த்துட்டு வெளியில் வர்றார். வெளியில் வந்த உடனே கூட்டம் தாங்கலை அவரை பார்க்குறதுக்கு. இந்த நம்ம ராயப்பேட்டையில் வந்து உங்களுக்கு டவர் கிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவர் கிளாக்லேயும் ட்ரிப்ளிகேன் போகிற ரோட்டில் எஸ்பி ஷண்முகம் ஃபர்னிச்சர் ஷாப்னு ஒன்று இருக்கும், பழைய கட்டடம் இன்னும் இருக்கும். அங்கே தான் தங்குவார். அங்கே தான் தங்கியிருக்கார். எங்கள் அப்பா போயிருக்கார். போனால் உடனே வெள்ளைக்காரன் லத்தி சார்ஜ் கொடுத்தான். இவங்க வந்தே மாதரம் அவன் வந்தே மாதரம் கத்தாதேன்றான். இவங்க கத்துறாங்க. அப்போ சுபாஷ் போஸ் வெளில வர்றார்.
வெள்ளம் வந்த உடனே பெரிய குதிரை வெள்ளை விளையேன்னு இருக்கான் குதிரை. இவரும் பார்க்குறதுக்கு மனுஷன் ராஜா மாதிரி ஆஜானு பாகுவாக இருப்பாராம். குதிரை மேலே ஏறி உக்காண்டாராம் அந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸோட அழகாக உக்காந்து நடக்க ஆரம்பிச்சாராம். உடனே வந்தே மாதரம் ஒரே பேய் கத்தல் கத்தினா உடனே வெள்ளைக்காரன் லத்தி ஜாதி கொடுத்துட்றான். கொடுத்தா உடனே ஒரு சலசலப்பு உண்டுறது. உடனே என்ன பண்ணுறான், ஒரு இவ்வளோ நீள லத்தியா சார், எங்கள் அப்பா சொல்லுவார் அதெல்லாம். அந்த லத்தி எடுத்து குதிரையோட முன்னங்காலில் ஓங்கி அடிச்சானாம். அந்த குதிரை வந்து அப்படியே முன்கால் ரெண்டும் மடங்கி கீழே விழுந்துதான். அப்போ போஸ் என்னவார் கீழே வச்சு அவர் சின்ன இருக்கு பாருங்க, அது அப்படியே தரையில் தேய்ச்சின்னு போச்சான். அதை பார்த்தா உடனே இப்போவே நம்மளுக்கு எப்படி இருக்கு, அப்போ எப்படி இருக்கும், எழுச்சி தாங்கலை, பின்னிட்டாங்க. அவன் அடிக்கிறான். எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அப்பா கடைசி வரையிலையும் காட்டுவார், செத்து போகிறவர்களையும் தொடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இன்ச்சுக்கு பெரிய வடு இருக்கும். வெள்ளைக்காரன் லத்தியில் அடிச்சது, அடி வாங்கிட்டு ஓடி வந்தார். அந்த மாதிரிலாம் வந்து 37 இதாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாபு ராஜேந்திர பிரசாத், அவரை பற்றி ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறாரு எங்கள் தாத்தா. அப்போ ராஜேந்திர பிரசாத்துக்கிட்ட கேட்குறச்சே ராஜேந்திர பிரசாத் சொல்கிறாரு, சென்னைக்கு வர்றாரு. அப்போது டைமே இல்லை அவருக்கு. வந்துட்டு நெக்ஸ்ட் டே திரும்பி கிளம்பி போகிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே எல்லாம் பேசி சரி நீங்கள் ஸ்டேஷனுக்கு புக்கெல்லாம் எடுத்து வந்துருங்க. ட்ரெயின்லேருந்து இறங்கின உடனே ரயில்வே பிளாட்ஃபார்ம்லேயே புக் ரிலீஸ். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4வது பிளாட்ஃபார்மில் 5வது பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த கேன்டீன் இருக்கு பாருங்க, ரயில்வே கேன்டீன். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தரையாக ஒட்டினா போல் ஒரு கல்வெட்டு இருக்கும், பாபு ராஜேந்திர பிரசாத் வந்துட்டு போனதை பற்றி. அது கூட இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அந்த நிலைமையில் நம்ப இருக்கும் இன்றைக்கி. அன்றைக்கி அப்படி இருந்தது, இன்றைக்கி இப்படி இருக்குது. அன்றைக்கி அப்போ அந்த பாபு ராஜேந்திர பிரசாதோட புக்கை இங்கே ரிலீஸ் பண்ணார். இது மாதிரி ஒவ்வொரு நேஷனல் கவிக்குள் சரோஜினி தேவி அவங்கள பற்றி புக்கு ரிலீஸ் பண்ணுறச்சே, அவங்க வந்திருக்கச்சே ரிலீஸ் பண்ணி கொடுத்தப்போ அவங்க அப்ரிஷியேட் பண்ணி ஒரு பெரிய ஒயிட் பேர்ல் ஒன்று கொடுத்தாங்களாம் எங்கள் தாத்தாக்கு. அதுபோல் இது எல்லாத்தையும் கேள்விப்படுறாரு மகாத்மா காந்தி. ராஜாஜி எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறார் அவர்கிட்ட. சொன்னால் உடனே மெட்ராஸில் ஹிந்தி பிரச்சார சபாவில் வந்து தங்குறார். 1946 நினைக்கிறேன். முதல்ல சந்திக்கிறார் அவங்க தாத்தா. ஆமாம், அப்போ தான் தங்குறார். அப்போது எங்கள் கிராண்ட் ஃபாதர் வந்து அவரை சந்திக்கிறச்சே சார், எங்கள் தாத்தா வந்து டைரியில் எழுதுகிறார். இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஐ மெட் ஸோ அண்ட் ஸோ, ஐ சா ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு எழுதுவோம். ஆனால் எங்கள் தாத்தா வந்து இந்த டைரியில் என்ன எழுதிச்சுன்னா, டுடே ஐ ஹேட் தர்ஷன் ஆஃப் மகாத்மா காந்தி அப்படின்னு எழுதுகிறார். அவரும் வந்து எங்கள் தாத்தாவை பார்க்குறாரு. பார்த்தா உடனே ஒரு ரெசிப்ரோக்கல் வருது, நாளைக்கு காட்டில் நான் எக்ஸிபிஷனுக்கு வரேன் அப்படின்றார். உடனே எக்ஸிபிஷன் எல்லாம் லீவ் விட்டாச்சு. அன்றைக்கி இந்தி பிரச்சார சபா பெரிய எக்ஸிபிஷன் நடக்கிறது. அந்த எக்ஸிபிஷனை நாட் ஓன்லி புக்ஸ் பட் ஆல்சோ கதர் க்ளாத்ஸு, அப்புறம் வந்து இந்த ஊதுவத்தி அது இது எல்லாமே விற்கிறாங்க. பெரிய எக்ஸிபிஷன் நடக்குது. மார்னிங் எக்ஸிபிஷன் லீவ் விட்டாங்க. ஏன்னா மகாத்மாஜி வராரு, அதுக்காக லீவ் விட்டார். அவர் என்ன பண்ணாராம், ஐ எம் கோயிங் டு விசிட் ஒன்லி அலையன்ஸ் ஸ்டால், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் இந்த பதிப்பகத்தை ரிவைவ் பண்ணதுக்கு அப்புறம் யாருடைய புத்தகத்தை முதல்ல வெளியிட்டீங்க? முதல்ல வந்து என் ஸ்ரீனிவாசன் ஒரு ரைட்டர் சார், அவர் வந்து என்சைக்ளோபீடியாலாம் போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன தான் நீங்கள் போட்டாலும் ஒரு நல்ல ஒரு பிராபல்யமான ஒரு எழுத்தாளர் நீங்கள் கொண்டு வரணும். நடுவில் டெக்ஸ்ட் புக்ஸில் போச்சு, கிரியேட்டிவ் லிட்ரேச்சர்லேருந்து திரும்பியும் அலையன்ஸ் கம்பெனி பழைய ஸ்டேஜுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றியே அது எழுதினாங்க. ஷோக்கிட்ட இருக்கிற ஒரு ஹேபிட் என்னென்னா சார், யாரான வந்து தன் ரூம் உள்ள வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் வந்து தன்னை நினச்சி காரியத்தை சாதிக்க வரானா எப்படி என்ன. ஷோ புக்கு 100 வெளியிட்டு 100 புக்கு மேலே இருக்கும் ஷோவோட புக்கு. அவ்வளோ சார், அவர் அவ்வளோ எழுதியிருக்காரு சார்.